விஜய் சேதுபதி, நித்யா மேனன் 2 பேர் நடிச்சு தலைவன் தலைவி என்ற ஒரு படம் இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கு. இந்த படத்தை பத்தி நமக்கு விமர்சைக்கு முன்னாலே நமக்கு சில விஷயங்களை சொல்லணும். இந்த படம் நம்ம பார்க்கிறதுக்கு சினிமா மட்டும் இல்லைங்க, ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, அதாவது யதார்த்தமான குடும்பங்கள் நடக்கின்ற உறவுகள். அதாவது இந்த படத்தை நமக்கு சிந்திக்கணுமா, குடும்பங்களாக இருந்து ரசிக்கக்கூடிய ஒரு இன்பமான படமும் துன்பமான படம் அத்தனையும் ஒரு நெகிழ்வாக, ஒரு காமெடியாக, ஒரு கலந்துரையாடலாக, ஒரு யதார்த்தமான ஒரு பின்னணி தான் இந்த தலைவன் தலைவி. இந்த படத்தை பத்தி தான் நமக்கு ரிவ்யூ பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் காம்பினேஷன் இதுவரைக்குமே பொருந்தவே இல்லை. ஆனா இப்போ பொருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த காம்பினேஷன் மிக்க சூப்பரான ஒரு காம்பினேஷனாக பொருந்திருக்கிறது. விஜய் சேதுபதிக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் இடங்கள்ல வில்லன் கேரக்டர் தான் கிடைக்கிறது. அப்படி மெயின் கேரக்டர் பண்ணாலும் சரியாக போகாத படங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா இந்த படம் அவருக்கு நிச்சயமாக ஒரு பங்கை கொடுக்கிறது. ஏன்னா இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு கலவையாக நம்ம நினைக்க கூடாது. நம்ம கிராமங்கள்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகள்ல நடக்கின்ற சில சம்பவங்கள் இல்ல, பல சம்பவங்கள், பல யதார்த்தங்களை சுட்டி காட்டுகின்ற ஒரு படம் தான் தலைவன் தலைவி. இந்த படத்துல நிறைய விஷயங்களை நமக்கு ரசிக்க வைக்கிறது, அதை ருசிக்க வைக்கிறது, பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்கிறது. குடும்பங்கள்ல இப்படி நடக்குது, இப்படி நடக்கிறா என்று அதிர்ச்சி எல்லாம் வீட்டுல நம்ம குடும்பங்கள்ல நடக்கிற விஷயங்களே கொஞ்சம் வெளிப்படையாக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வைக்கிறான்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இன்றல்ல நேற்றல்ல, சாகும் வரை அது தொடரும் என்பதற்கான ஒரு முக்கிய கருத்தை வச்சுதான் பாண்டிராஜ் இந்த படத்தை திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு. இந்த படமும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ரீச்சை கொடுத்திருக்கிறது. இந்த படம் நிச்சயமாக சவுத் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டு கடலோர மக்களுக்கும் இந்த படம் ரொம்ப அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறது. இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. இந்த படத்தை நமக்கு பார்க்கும்போது மிக விரைவாக நமக்கு தியேட்டரை விட்டு எழும்பவோ நுழையவோ ஒண்ணும் முடியாதுங்க. நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு சமாச்சாரங்களை பார்க்கும்போது மீண்டும் ஒரு துழலாக இருக்கிறது. ஆனா இந்த படத்தை பார்த்து நம்முடைய மைனஸ்களையும் மிஸ்டேக்குகளை கரெக்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் இந்த படத்துல பாண்டிராஜ் சொல்லியிருக்கிறார். இந்த படம் முழுவதுமே அப்படித்தான் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் எப்பாவது சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல வந்தானா ஒண்ணு சேர்றாங்க, சில நேரங்கள்ல வந்தானா அப்படியே கொஞ்சம் சண்டையா பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஹைலைட். இந்த படத்துல அப்படி நமக்கு நினைச்சு பார்க்கும்போது இந்த படம் முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டும் போது பல விஷயங்கள், பல சுவாரஸ்யங்கள் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. ஆனா படம் முடியும் முறை அப்படித்தாங்க சொல்லியிருக்கு. இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இன்று அல்ல நேற்று அல்ல, அது நம்ம சாகுற வரைக்கும் தீராத ஒரு நோயாக நம்ம எல்லா குடும்பங்கள்லையும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் பொருந்துகிறது. இது கடலோர மக்களுக்கு மட்டுமில்லைங்க இந்த வாழ்க்கை. சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, எல்லா இந்தியா குடும்பம், புருஷன் மனைவிக்குள்ள எத்தனை ஊழல்கள், ஈகோக்கள், இதனால எத்தனை பிரச்சனைகள் உருவாகும். அத்தனை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த படம். ஆனா அத்தனை பிரச்சனைகளையும் இந்த படம் சுட்டி காட்டுள்ளது. அந்த சுட்டி காட்டல் மூலமாக நமக்கு இந்த படத்துல நம்மளை திருத்திக் கொள்ளலாம். அதை புரிஞ்சு கொண்டு நமக்கு கொஞ்சமாவது திருந்திக் கொள்ளலாம், கொஞ்சமாவது மிஸ்டேக்களை குறைத்துக் கொள்ளலாம், கொஞ்சமாவது ஈகோகளை நமக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு கதையை கொண்டுதான் இந்த படம் நகர்கிறது. இந்த படம் பாண்டியராஜுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா விஜய் சேதுபதி நமக்கு தெரியும், மக்கள் நாயகன். அவருக்கு குறைந்த அளவுக்கு நம்முடைய ரசிகர்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் கொடுப்பார்கள். அவருடைய நல்ல படங்கள் வந்தா நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும், நல்ல ஒரு வசூல் ரீதியாக சில படங்கள் நல்ல ஹிட் அடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த படம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துட்டது. இந்த படமும் அப்படித்தான் இருக்கிறது. பாண்டியராஜுக்கு இந்த கதை ஒரு புதுக்களமாக, ஒரு இனிமையான, ஒரு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு படமாக இந்த படத்தை பாண்டியராஜ் கொடுத்திருக்கிறார். இந்த படத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் ரசிக்க வைக்கிறது. குடும்பங்களோட சேர்ந்து பார்ப்பதுதான் நல்ல விதமாக தோன்றுகிறது. இந்த படத்தை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டுமானால் தனி ஆளாக போகாமல் குடும்பங்கள் இல்லது கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்து படம் பார்த்தா நிறைய விஷயங்கள், நிறைய புரிதல்கள், இந்த படத்துல நிறைய ஈகோவான சில சம்பவங்களை எடுத்துக்கொள்ள நம்மளால முடியும். அப்படித்தான் இந்த படத்துடைய திரைக்கதை அமைச்சிருக்கிறது. ஸ்கிரீன் பிளே எல்லாம் அப்படித்தான் இருக்கு. எடிட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கு இந்த படத்துல. மீண்டும் இந்த மாதிரி ரிவ்யூகளை உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.